அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் உயர்வு வங்கிக் கணக்கில் அரியர் பணிக்கொடை என்பது தொடர்பாக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். என்ன மகிழ்ச்சியான அறிவிப்பு என்பது பற்றியும், எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்களுக்கு, எந்தெந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் என்ன வகையான பென்ஷன் உயர்வு மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பது பற்றிய விரிவான விளக்கங்களை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளில் பல்வேறு அரசு அலுவலகங்களிலும் பணியாற்றி ஓய்வு பெற்ற பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் உயர்வு, கூடுதல் ஓய்வூதியம், ஓய்வூதிய விதிமுறைகள் மாற்றம், வருடாந்திர ஓய்வூதிய பலன்கள் வழங்குவது பற்றி அறிவிப்புகள், அதற்கான வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன்படி ரயில்வே துறையில் பணியாற்றி ஜூன் 30 ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு அடுத்த நாள் ஜூலை 1 கிடைக்க வேண்டிய ஆனுவல் இன்கிரிமெண்ட் ஓய்வூதியத்தை கணக்கிடும் போது வழங்கப்படுமா என்ற கேள்வி நீண்ட நாட்கள் இருந்து வந்த நிலையில் இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொதுவாக ரயில்வே ஊழியர்களுக்கு ஆண்டுக்கான இன்கிரிமெண்ட் ஜூலை 1 அல்லது ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் வழங்கப்படுகிறது. ஆனால் ஒருவர் ஜூன் 30 ஓய்வு பெற்றுவிட்டால் ஜூலை 1 அன்று அவர் பணியில் இருக்க மாட்டார். அதனால் அந்த இன்கிரிமெண்ட் அவருடைய ஓய்வூதிய கணக்கில் சேருமா என்ற பிரச்சனை ஏற்பட்டது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை தொடர்ந்து ரயில்வேயிலும் நேஷனல் இன்கிரிமெண்ட் வழங்குவதற்கான நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. அதாவது தகுதி பெற்ற ஒருவர் ஜூன் 30 ஓய்வு பெற்றிருந்தால் அடுத்த ஜூலை 1 கிடைக்க வேண்டிய ஒரு இன்கிரிமெண்ட்டை கற்பனை ஊதிய உயர்வாக ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்காக மட்டும் எடுத்துக்கொள்ள முடியும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த நேஷனல் இன்கிரிமெண்ட் என்பது ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் ஒரு மாத சம்பளம் வழங்குவது போன்றது கிடையாது. ஓய்வூதியத்தை நிர்ணயிக்கும் போது அந்த இன்கிரிமெண்ட்டை கணக்கில் எடுத்துக்கொள்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். மேலும் தகுதி பெறுவதற்கு குறிப்பிட்ட கால சேவை நிறைவு, திருப்திகரமான பணிச்சேவை மற்றும் நல்ல நடத்தை போன்ற நிபந்தனைகள் இருக்கின்றன. ரயில்வேயின் 2025 வழிகாட்டுதலிலும் ஜூன் 30 அல்லது டிசம்பர் 31 ஓய்வு பெறுபவர்களுக்கு அடுத்த ஜூலை 1, ஜனவரி 1 கிடைக்க வேண்டிய இன்கிரிமெண்ட்டை பென்ஷன் கால்குலேஷனுக்கு மட்டும் நேஷனல் இன்கிரிமெண்ட்டாக கணக்கிடுவது குறிப்பிட்டுள்ளது. இதேபோல் 7வது ஊதியக்குழு நடைமுறைக்கு பிறகு ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 என 2 இன்கிரிமெண்ட் தேதிகள் உள்ள நிலையில் ஜூன் 30 அல்லது டிசம்பர் 31 ஓய்வு பெறுபவர்கள் தங்களுக்குரிய அடுத்த இன்கிரிமெண்ட்டுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கலாம் என்று ரயில்வே ஆவணங்கள் விளக்குகின்றன. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இது அனைவருக்கும் தானாகவே கிடைக்கும் என்று கருதக்கூடாது. சம்பந்தப்பட்ட ஊழியரின் சேவை விவரம், இன்கிரிமெண்ட் பெறுவதற்கான தகுதி மற்றும் ஓய்வூதிய தேதி போன்றவை சரிபார்க்கப்பட வேண்டும். மேலும் இந்த நேஷனல் இன்கிரிமெண்ட்டின் அடிப்படையில் ஓய்வூதியம் திருத்தப்பட்டால் ஓய்வூதிய தொகையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே ஜூன் 30 ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ஜூன் 30 ஓய்வு பெற உள்ளவர்கள் தங்களது பர்சனல் அல்லது பென்ஷன் பிரிவில் இந்த நேஷனல் இன்கிரிமெண்ட் தொடர்பான தகுதி மற்றும் நிலையை சரிபார்த்து கொள்வது முக்கியம். மொத்தத்தில் சொல்ல போனால், ஜூன் 30 ஓய்வு பெறும் தகுதியான ரயில்வே ஊழியர்களுக்கு அடுத்த ஜூலை 1 கிடைக்க வேண்டிய ஒரு இன்கிரிமெண்ட்டை ஓய்வூதிய கணக்கீட்டுக்காக நேஷனல் இன்கிரிமெண்ட்டாக எடுத்துக்கொள்ளும் நடைமுறை உள்ளது. ஆனால் அது நேரடியாக சம்பளமாக வழங்கப்படும் இன்கிரிமெண்ட் அல்ல, முக்கியமாக பென்ஷன் கால்குலேஷனுக்காக பலனாகும். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இத்தகவல் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து வீடியோவை ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.